பிரைஸ் தி லார்ட். நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். நீதிமானு வளருவான். யாருங்க நீதிமான்? நீங்க தாங்க நீதிமான். ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வளருவீங்க, நீங்க முன்னேறுவீங்க, நீங்க ஆசீர்வாதமா வாழ்வீங்க, நீங்க செழிப்பா இருப்பீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த கடன் பிரச்சனையை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து, அந்த சூழ்நிலையை பார்த்து, அந்த காரியத்தை பார்த்து, அந்த படிப்பை பார்த்து, அந்த பிசினஸை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் வாழ்க்கையை நான் முன்னேற மாட்டேன்னா எனக்கே தெரிலங்க. நான் எப்படிங்க முன்னேற போறேன்? எனக்குள்ள எதிர்காலமே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா ஏசப்பா சொல்றாரு, நீங்க நினைக்கவும் தேவையில்ல, காய வைக்கவும் தேவையில்ல, எல்லாவற்றையும் மாத்துறதுக்கு மகனே மகள் நான் இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டு உன் வாழ்க்கையை மாற்ற போறேன்னு சொல்றாருங்க. ஆனா இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குல்ல நீதிமான் அப்படின்ட்டு. நீங்க நீதிமானா யோசிச்சு பாருங்களேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் நான் நீதிமானா இருக்கிறேன்ட்டு. நீ டவுட்டே படாத, நீ என்ன நீதிமான். ஏன் தெரியுமா? ஏசப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தமாகப்பட்ட உங்களை பார்த்தா ஏசப்பா சொல்ற நீங்க நீதிமான்கள்ட்டு. ஏசப்பா விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்களா? அப்ப நீங்க தாங்க நீதிமான்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீதிமானா வாழ்றோம், அடிக்கடிக்கு சில நேரத்துல பாவமும் பண்றோம். இன்னைக்கு இந்த நேரத்துல கூட யாருக்கும் தெரியாம ரகசியமா சில பாவங்கள் நீங்க பண்றீங்கன்னா அந்த பாவத்தை விடுறதுக்கு நீங்க ரெடின்னா ஏசப்பா உங்க வாழ்க்கையில மிராக்கல்ஸ் பண்றதுக்கு ரெடிங்க. நீங்க வளர்றது உறுதிங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க வளர்ந்துகிட்டே போவீங்க. கடனை பார்த்து, வியாதியை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. கல்யாணம் ஆகல, ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. ஆண்டவர் நடத்தி தருவாரு. நீதிமானா வாழ்ற வேலையை மட்டும் நீங்க பாருங்க. பரிசுத்தமா வாழுங்க, பைபிள் படிங்க, பிரேயர் பண்ணுங்க, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுத்து பாருங்க. உங்க லைஃப்ல முன்னேற்றத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரமா நீங்களே சாட்சி சொல்ல போறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.